Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஜாங்கிரி எப்படி செய்கிறதாங்க. அதுவும் வீட்டிலேயே நம்ம சிம்பிளாக எப்படி செஞ்சு சாப்பிட்லாம், சுவையாகவும் சுலபமாகவும் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல நான் ஒரு 200 கிராம் உளுந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா ஒரு 3-4 தரம் நல்லா கழுவி எடுத்துருங்க உளுந்தை. அதுக்கப்புறமேல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா கெட்டியாக அரைக்கணும் மாவு. எல்லாம் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அரைச்சி எடுக்கணுங்க. ஏன்னா முழு உளுந்து இருந்துன்னா நம்மளுக்கு வெடிக்கும். அதனால் நல்லா ஓரத்தெல்லாம் உளுந்து நல்லா மயிற மாதிரி எடுத்து விடுங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா ரெடி ஆகணுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. தண்ணி தேவையான அளவில் கொஞ்சமாக தெளிச்சிக்குங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் இந்த அரைச்ச மாவை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஒரு கெட்டியான மாவு நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இது மாதிரி கையால் நம்ம தேய்ச்சி கொடுக்கணுங்க. நம்ம எந்த பக்கம் தேய்க்கிறோமோ அதே ஒரே திசையில் தான் பண்ணணும். நல்லா உங்களுக்கு பஃபியாக மாவு நல்லா கிளம்பணுங்க. இது மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு ஜாங்கிரி நல்லா சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, நான் ஒரு 10 நிமிஷம் பண்ணேன். நான் இது மாதிரி உங்களுக்கு நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சான்றதுக்கு ஒரு தண்ணியில் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா மேலே நல்லா பந்து மாதிரி மிதக்கும். போட்டதும் உள்ளே கூட போகாதுங்க, அழகாக மிதக்கும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கடைகளில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான் சேர்ப்பாங்க. ஏன்னா வெயிட் வர்றதுக்கோசம் அரிசி மாவு சேர்ப்பாங்க. நல்லா அதையும் சேர்த்து நல்லா நம்ம எந்த டைரெக்ஷனில் நம்ம கலக்கணுமோ அதே டைரெக்ஷனில் தான் கலக்கணுங்க. நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலர் பவுட்ரு சேர்த்துங்க, ஜாங்கிரி கலர் பவுட்ரு. அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணுங்க மாவு. உங்களுக்கு இது மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு வெண்ணெய் மாதிரி ஆகிடும் மாவு. கலர் பவுட்ரு இதில் கம்மியாக சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் சிரப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சிரப் செஞ்சுக்கலாங்க. ஒரு 800 கிராம் சர்க்கரை சேர்த்துக்குங்க. 200 கிராம் உளுந்துக்கு 800 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா சர்க்கரை கரையிட்டோங்க. நல்லா நம்மளுக்கு இதில் கம்பி பாதை எதுவும் தேவையில்லை. ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். இப்போ சர்க்கரை கொதி வர்ற டைமில் நம்ம அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் மெத்தடு. கொஞ்சமாக பால் ஊற்றினா அதில் இருக்கிற அழுக்கெலாம் வந்துடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விடுங்க. நல்லா கொதித்து வரும்போது அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் மேலே ஒதுங்கி எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம கரண்டி போட்டு அழகாக எடுத்துடலாம். பாருங்கள், இதுதான் சர்க்கரையில் நம்ம அழுக்கு எடுக்கிற மெத்தடு. இப்போ நம்ம வெல்லமாக இருந்ததுன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் இது மாதிரி தாங்க எடுக்க முடியும். பால் ஊற்றிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ கரண்டியால் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பால் வடி கட்டுறது இருந்ததுன்னா அழகாக வச்சு எடுத்திங்கன்னா வடிகட்டி எடுத்துடலாங்க நம்ம. அவ்வளோதாங்க. இதுலேயும் கலர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்தாச்சு. பாருங்கள், நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற இது இருந்தால் போதும். நம்ம பாகை ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. நல்லா எண்ணெய் காய வச்சு வச்சுருக்குறோம். இது மாதிரி எண்ணெய் பாக்கெட் இருந்தால் எடுத்துக்கோங்க, பால் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம பார்த்தோன்னா ஜாங்கிரி சுடுறதுக்குன்னு தனியாக ஒரு துணி இருக்கும், அதில் தான் செய்யணும்னு சொல்கிறது இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யலாங்க. நான் எண்ணெய் பாக்கெட் வச்சுருக்குறேன். நல்லா ஒரு ஓரமாக கார்னர் பார்த்துட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க ஜாங்கிரி சுடுறது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்ம ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஜாங்கிரி வந்து சுற்றுறதுக்கு வரும். ரொம்ப ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா வராது. நீங்கள் ரொம்ப பெரிய ஜாங்கிரி சுடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மினி ஜாங்கிரி கூட சுட்டுடலாங்க. எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான். எல்லாம் ஒரு 3 வளையம் போட்டுக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் பூ மாதிரி வரைஞ்சிக்கினே வந்தீங்கன்னா கரெக்டாக ஆகிடும்.
ரொம்ப ஈஸிங்க. பார்க்குறதுக்கு தான் ஜாங்கிரி சுற்றுறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு பக்கம் வெந்தது மறுபக்கம் திருப்பி போடுங்க. இப்போ இதிலே வளையம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நெருக்கமாக போட்டிங்கன்னா கடையில் விற்கிற மாதிரியே இருக்குங்க. நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம். இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிறது ஒரு ஹெல்த்தியானது கூட. இப்போ தனித்தனியாக வளையம் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? நீங்கள் நெருக்கமாக போட்டிங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு ஜாங்கிரி பார்க்குறதுக்கு தெரியும். நல்லா வேகட்டுங்க. பொறுமையாக நிதானமாக வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோடைய ஓசெல்லாம் உங்களுக்கு அடங்கிடும். நீங்கள் ஒரு ஒரு வளையத்தை எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அழகாக உடையும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாங்க. இதுதாங்க பார்த்தோம் உங்களுக்கு வெந்ததுதான்ட்டு. நல்லா கலரும் மாறி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம சுகர் சிரப்பில் எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ நீங்கள் சுகர் சிரப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப வாசனையாக வேணும்னா உங்களுக்கு எசன்ஸ் ஏதாயிலும் ஒன்று சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கடைகள்லாம் உங்களுக்கு எசன்ஸ் சேர்த்து தான் தருவாங்க. அதான் ஜாங்கிரியில் ஒரு ஸ்மெல்லு வரும், நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா சர்க்கரை பாவில் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ திருப்பியும் அது ஊறினே இருக்கட்டுங்க. அடுத்தது ஒரு ஈடு போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி சர்க்கரை பாவில் போட்டுடலாங்க. இப்போ இந்த 2வது ஈடு வேகிற வரைக்குமே நம்ம சர்க்கரை பாவில் அது ஈடு போட்டது ஊறின்னு இருக்கட்டும். நல்லா சுகர் சிரப்பு நல்லா ஊறி இருந்ததுன்னா நல்லா ஜாங்கிரி சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் வேறு கலர் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் சேர்த்துக்குங்க. ரொம்ப ஈஸி தானுங்களே ஜாங்கிரி சுடுறது. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வீட்லேயே. அவ்வளோதாங்க. இதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஜாங்கிரிக்கு உளுந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. 1லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சாலே போதுமானதுங்க. பாருங்கள், நான் குட்டி ஜாங்கிரி போட்டு காமிக்கிறேன். மினி ஜாங்கிரி சுற்றுறது ரொம்ப ஈஸிங்க. டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் நம்ம. அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை பாவில் போட்டுடலாங்க. பாருங்கள், ஜாங்கிரி நல்லா சூப்பராக வந்திருக்குது. நல்லா சர்க்கரை பாவில் நல்லா ஊறி எம்மியான ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.